Very good morning, all. So, Nifty and Bank Nifty views Very எப்படி good இருக்கு morning. அப்படிங்கிறத பார்க்கலாம். And yesterday நம்ம இதுக்கான buy recommendations கொடுத்துருக்கோம் நிஃப்டிக்கு. நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு அப் மூவ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ அது மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓப்பனிங் நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவாக கொடுத்துருக்காங்க வித் அ கேப் அப் மார்க்கெட். ரைட். ஸோ இதை நம்ம ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம். எஸ்டர்டே கொடுத்த லெவல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டாகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எஸ்டர்டேவோட லெவல்ஸ் அப்படிங்கிறது நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். லைக் 640 பிரேக் ஆச்சுன்னா அப் டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் சைட்வேஸில் இருக்குது. அது 15,640 அண்ட் 15,760 வரை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இது டிராஸ்டிக்காக இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா 15,555 வரைக்கும் வரலாம் அப்படின்றதையும் நம்ம சொல்லியிருந்தோம். அது என்ன இருக்குது அப்படின்னா நல்ல ஒரு டவுன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அப் டு 15,500 and 510 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு மேலே திரும்ப இம்மீடியட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட் க்ளோசிங் தட் பர்டிகுலர் கேண்டில். ஸோ அந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிலோ 555க்கு கீழே க்ளோஸே ஆகலை. அந்தளவுக்கு ஒரு ஃபாஸ்ட் ரெக்கவரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கேண்டிலோட லோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 514 அப்படிங்கிறது லோ. ஸோ அது இம்மீடியட்டாக க்ளோஸ் ஆகிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 610 வித்தின் அவர் பீரியட். ஸோ அந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே க்ளோஸ் ஆகாமல் நல்ல ஒரு ரெக்கவரி அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதில் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் நீங்கள் மறந்துடுறீங்க. நிஃப்டியில் எதனால் இந்த நிஃப்டியை நம்ம வாட்ச் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ரெகுலராக இந்த கிளாஸ்லேயும் சொல்லியிருக்கோம். பட் இந்த நிஃப்டியை மதன் சாரே ஒரு விஷயத்த சொன்னாங்க. சார் நான் நிஃப்டியை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்காம ட்ரேட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், ஆப்வியஸாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மிஸ்டேக்கை பண்ணுறாங்க. ஸோ நிஃப்டி பேஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ காமனாக ஒரு ஸ்டாக்கை ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நிஃப்டியை தெரிஞ்சுக்கணும். நிஃப்டி என்ன வியூவில் இருக்குது அப்படிங்கிறது. நீங்கள் இதை ட்ரேட் பண்ணுறதுக்காக மட்டும் இதோட லெவல்ஸ் கொடுக்கல. ஸோ நிஃப்டி என்ன டைரக்ஷன்ஸ் போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ணுங்கள். அதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம். மார்க்கெட்டில் நம்ம 5 டைப் ஆஃப் ட்ரெண்டாக பிரிச்சிருக்கோம். நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா அது அபோவ் ஃபஸ்ட்டு 3 ட்ரெண்டில் இருக்குன்னா நிஃப்டி ஒரு அப் ட்ரெண்டோ அல்லது சைட்வேஸ் அப் ட்ரெண்டோ அல்லது சைட்வேஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பை அப்படிங்கிற டைரக்ஷன்ஸ் எடுக்கலாம். வைல் நிஃப்டியை நீங்கள் எந்த இடத்துல பை பண்ணுறீங்களோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு ஸ்டாக்ஸ் எடுத்து நீங்கள் பை அப்படிங்கிறத எடுக்கலாம். ஒரு அப் ட்ரெண்ட் ஸ்டாக் எடுத்து பை அப்படிங்கிறத எடுக்கலாம் வித் லோ ப்ரைஸ். அதே மாதிரி செல் அப்படிங்கிறத எடுக்கும்போது நிஃப்டி டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது அல்லது சைட்வேஸில் இருக்கும்போது ஹையில் இருக்கும்போது செல் பண்ணலாம். நிஃப்டி சைட்வேஸில் இருக்கும்போது ஹையில் செல் பண்ணலாம். அது டவுன் ட்ரெண்ட் ஸ்டாக்காக இருக்கணும். ஸோ அது மாதிரி நீங்கள் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ட்ரேட் அப்படிங்கிறத எடுக்க முடியும். நிஃப்டியை மறந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியாது. நிஃப்டி ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக தான் டெய்லி நிஃப்டியோட வியூஸ் கொடுக்குறேன். நாட் ஃபார் ட்ரேடிங். நான் ட்ரேடிங்காக இந்த வியூவே கொடுக்கல. அதனால தான் நம்ம ஸ்பாட்டை கொடுக்குறோம். ஸ்பாட்டை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும். நான் ஃபியூச்சர் ப்ரைஸ் என்றைக்குமே நான் கொடுக்க மாட்டேன் இதோட வியூஸை பொறுத்தவரை. பிகாஸ் நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்டாக நிஃப்டியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதை மைண்டில் வச்சுட்டே ட்ரேட் அப்படிங்கிறது எடுங்க. ரைட். அண்ட் ஒரு அதாவது லாஸஸ் அப்படிங்கிறது வரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கிளியராக இருங்க. சப்போஸ் ஒரு லாஸ் வருது அப்படின்னா டைம் எடுத்துக்கோங்க. டைம் எடுத்து அதுக்கப்புறம் ட்ரேட் அப்படிங்கிறத எடுங்க. ஸோ இம்மீடியட்டாக ஒரு பெரிய ஒரு ட்ரேட் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ ஒரு சின்ன சின்ன குவான்டிட்டி அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 அல்லது ஒரு மேக்ஸிமம் 10 அப்படிங்கிறது போடுங்க குவான்டிட்டியை. ஸோ குவான்டிட்டியை தயவு செஞ்சு இன்க்ரீஸ் பண்ணவே பண்ணாதீங்க ப்ராஃபிட் வர்ற வர. ஸோ இதை வந்து மைண்டில் வச்சுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ரைட். ஒன்ஸ் நீங்கள் அந்த ப்ராஃபிட்டை டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஃபுல் அமௌண்ட் உங்களோட ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்து ட்ரேட் அப்படிங்கிறத ஆரம்பிக்கலாம். ரைட். இப்போ இது சைட்வேஸ் ட்ரெண்ட் அப்படிங்கிறத பார்க்குறோம். அண்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக நிஃப்டியோட வியூ அப்படிங்கிறது ஆன் டெய்லி கேண்டிலோட ட்ரெண்ட் லைனை டச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ப்ராப்பர் ஒரு ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு இது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படிங்கிற வியூ அப்படிங்கிறது இருக்குது. நல்ல ஒரு பை அப்படிங்கிறது எடுக்கலாம். பட் இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 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 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா க்ளோ வந்த உடனே விட மாட்டுறாங்க அப்படிங்கிறதும் தெரியுது. ஸோ ஹை போனால் விட மாட்டுறாங்க. இது வந்து ஹையஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. இங்கேருந்து சேல் பண்ணுறாங்க. லோ வந்த உடனே இல்லை இது லோயஸ்ட் ப்ரைஸு இதுக்கு கீழே வராதுன்னு சொல்லி அதாவது பையர்ஸ் வந்து பை பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால மார்க்கெட் மேலேயும் கீழேயும் மூவ் ஆகிட்டுருக்கு. ஒரு கன்சாலிடேஷன் சொல்லலாம். ஸோ ஒன்ஸ் இது பிரேக் அவுட் ஆச்சு, இந்த ப்ரீவியஸ் ஹை பிரேக் ஆச்சு 15,960 அப்படிங்கிறது பிரேக் ஆச்சுன்னா ஃபர்தர் மூவ் அப்படிங்கிறத எடுக்கலாம். ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு லெவல்ஸாக இருக்கும். எஸ்டர்டே நம்ம நிஃப்டியை பை அப்படிங்கிறதும் கொடுத்துருக்கோம். எப்படி இதை பை கொடுத்துருக்கோம்? சிம்பிள், லெட்டா மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. லெட்டா மெத்தடில் ஓவர் சோல்டரில் நீங்கள் பை அப்படிங்கிறத எடுக்கணும். இது ஓவர் பாட் ஆகலை. ஸோ ஸ்டில் இது இன்னும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணிவிட்டு ஓவர் சோலில் பை அப்படிங்கிறது எடுக்கணும். ஸோ எந்த இடத்துல பை எடுக்கலாம்? ஸோ இன்னும் கீழே போகாதா அப்படிங்கிறது இருக்கும். எஸ், இன்னும் கீழே போகலாம். ஆனால் எந்த இடத்துல வாங்கணும் அப்படின்னா 5 மினிட்ஸ் கேண்டில் எடுத்துக்கோங்க. 5 மினிட்ஸ் கேண்டிலில் எப்போ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம டெய்லியுமே வியூவாக கொடுக்குறோம். மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்டாக இருக்கும். ஸோ தன்னோட ட்ரெண்டை மாற்றும் போது உங்களோட பை அப்படிங்கிறது எடுங்க. தன்னோட ட்ரெண்டை மாற்றும் போது அந்த பை அப்படிங்கிறது எடுங்க. இப்போது ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணது இல்லையா, இந்த இடத்துல தான் பிரேக் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பிரேக் பண்ணி ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறது சஸ்டெயின் ஆகுது. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட் வேஸ் டு அப் ட்ரெண்டில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் மார்க்கெட். இதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இதோட ட்ரெண்டை வந்து மாற்றும். ஒரு அப் ட்ரெண்டாக மாற்றிட்டு திரும்ப மேலே போகும். உங்களோட 1 ஹவர் அப்படிங்கிறது பேஸ், செகண்டரி ட்ரெண்ட் அப்படிங்கிறது பேஸ். ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் ஃபர்தர் அப் மூவ் அப்படிங்கிறத எடுக்கலாம். ஸோ சரியான இடத்துல நீங்கள் பை அப்படிங்கிறது எடுக்கணும். இப்போவும் திரும்ப வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வாங்க வேண்டிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் ப்ரைஸ். நான் இப்போ கொடுக்குறது ட்ரெண்ட் லைன் ப்ரைஸ். ட்ரெண்ட் லைன் ஓவர் த பீரியட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இது 15,680 அப்படிங்கிறது ஒரு சரியான ஒரு பையிங் ப்ரைஸாக இருக்கலாம். ஸோ அந்த இடம் வந்துச்சுன்னா தான் திரும்ப வாங்கணும். ஸோ இங்கே நம்ம பை கால் கொடுத்துருக்கோம். எஸ்டர்டே நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பை கால் கொடுத்துருக்கோம். அரௌண்ட் 680 இதில் பொறுத்த வரைக்கும் நம்ம பை அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம். இது பிரேக் ஆன உடனே நம்ம பை கொடுத்துருந்தோம். இப்போ 100 பாயிண்ட் கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவில் இருக்காங்க. ஒரு 5,000 rupees அப்படிங்கிறது ப்ராஃபிட் கொடுத்துருக்கு நீங்கள் இதை பை பண்ணியிருந்தீங்கன்னா. ஸோ இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். சரி, நிஃப்டி எப்படி இருக்கலாம் ஃபர்தராக? ஸோ இப்போ இதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 அதாவது 770 இருக்குது. இது வந்து ஃபர்தராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது 15,916 வரை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் ஃபர்தராக 60 வரை போகலாம், 960 வரை போகலாம். ஸோ அதோட சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நியரஸ்ட் சப்போர்ட் அப்படிங்கிறது 15,680 அப்படிங்கிறது நியரஸ்ட் சப்போர்ட். எஸ்டர்டேவோட லெவலில் 680 அப்படிங்கிறது ஒரு நியரஸ்ட் சப்போர்ட் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். ஸோ இதை பிரேக் பண்ணுற பட்சத்தில் ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் லோ, அதாவது இந்த அதாவது ப்ரீவியஸாக வந்த லோ 640 அப்படிங்கிறது ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கலாம். 15,640 அண்ட் அதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் 15,555 இது மேஜர் சப்போர்ட்டாக எடுத்துக்கோங்க. அண்ட் இதோட ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது? ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஹை போயிருக்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ 780 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ 760 ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம். 780 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. 780 அண்ட் இதோட நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிறது எங்கே இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ப்ரீவியஸ் ஹை 880 அப்படிங்கிறது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம். 880 அப்படிங்கிறது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம். மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸாக இருக்கலாம் அல்லது சைட்வேஸ் டு அப் ட்ரெண்டாக இருக்கலாம். சைட்வேஸ் டு அப் ட்ரெண்ட். சைட்வேஸ் டு அப் ட்ரெண்டாக இருக்கலாம். ஸோ நீங்கள் 1 ஹவர் நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரு 1 ஹவர் நீங்கள் உங்களுக்கு இதுக்கான டைம்ஸ் கொடுங்க. எய்தர் இதை கேப்பை ஃபில்லப் பண்ணதா அல்லது ஃபர்தராக மேலே போகுதா அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் டெசிஷன்ஸ் எடுக்கிறது நல்லது. ஸோ இப்போதைக்கு எந்த ஒரு டெசிஷன் எடுக்க வேண்டாம். ஸோ ஃபஸ்ட்டு 1.5 hours வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லா ஸ்டாக்குமே இப்போ ஹையில் இருக்கும். எல்லா ஸ்டாக்குமே ஒரு கேப் அப்பில் இருப்பாங்க. ஸோ அப்போ இந்த டைமில் நீங்கள் என்ட்ரிஸ் அப்படிங்கிறத தவிர்க்கணும். ஒரு 1 hour வெயிட் பண்ணிங்கன்னா ஒரு கரெக்ஷன்ஸ் முடிஞ்சிடும். எய்தர் ட்ரெண்ட் லைன் மேலே வந்திருக்கும், அப்படி இல்லைனா ப்ரைஸ் கீழே வந்திருக்கும். ஏதாவது ஒன்று நடந்திருக்கும், ஃபர்தராக இது மேலே போகும். நீங்கள் ரெஃபரன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா 1 minute கேண்டில் கூட யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்தர் ரெஃபரன்ஸ். ஸோ ஃபர்தராக இது என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 15,916 960 வரை போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ ஃபர்தராக இது மூவ் ஆகிறதுக்கு. ரைட், அபவுட் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக தெரியல, கொஞ்சம் வீக்காக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதோட பேங்க் நிஃப்டியோட வியூஸ், அதாவது இந்த பர்டிகுலர் லோவை பிரேக் பண்ணிருக்காங்க. ஸோ அது ஒரு முக்கியமான வியூவாக நம்ம பார்க்குறோம். ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணியிருக்காங்க.
ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அகெயின் இதுவும் ஒரு பை தான். ஸோ இதுவும் ஒரு பை தான் நடந்திருக்கு. அகெயின் இது ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் மொமெண்டம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஒரு 34,900 அப்படிங்கிறது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கு, வெரஸ் பேங்க் நிஃப்டியில் இது பிரேக் பண்ணி நிற்கலை. ஸோ இதுவே ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமா பார்க்க முடியுது. ஸோ பெட்டர் வி கேன் அவாய்ட் பேங்க் நிஃப்டி ஃபார் பையிங். ஸோ இது பை அப்படிங்கிறத தவிர்க்கிறது நல்லது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 34,900. இதை பிரேக் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் இதை பை பண்ணலாம். 34,900 அப்படிங்கிறது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அண்ட் இதற்கு மேலே இருக்கக்கூடிய லெவல்ஸ் எப்படி இருக்கலாம்? இதற்கு மேலே இருக்கக்கூடிய லெவல்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ரீவியஸ் 35,200 பிரேக் பண்ணுற பட்சத்தில் இது பை ஆகலாம். 35,200 பிரேக் பண்ணும்போது இது பை ஆகலாம். அண்ட் இதோட சப்போர்ட்டை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரெசிஸ்டன்ஸ் இல்லையா, இங்கே இருக்கணும். ஓகே, ஸோ இதோட சப்போர்ட்டை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 மினிட்ஸோட ட்ரெண்ட் லைன் 34,489, 34,490 இது ஒரு முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஐ மீன் சப்போர்ட்டாக இருக்குது. இதற்கு கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது 34,360, 350 கொடுத்துருக்கோம். அது நியர் த லெவல். ஓகே, அதையும் எடுத்துக்கலாம். அண்ட் ப்ரீவியஸ்லோ 34,120லேருந்து அரௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 34,200 அப்படிங்கிறது ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்குது. 34,200 அப்படிங்கிறது ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பிரேக் பண்ணிச்சுன்னா தன்னோட ட்ரெண்டையே மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது மாற்றுறதுன்னா இது சைட்வேஸ் ட்ரெண்டாக பார்க்க முடியுது. இப்போ இருக்கிற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் ட்ரெண்டாக நம்ம பார்க்க முடியுது. ஸோ இது பிரேக் பண்ணிடுச்சுன்னா இது டவுன் ட்ரெண்டாக மாறும், சைட்வேஸ் டு டவுன் ட்ரெண்டாக மாறும். அல்லது மேலே போயிடுச்சு இந்த லெவல்ஸ், அதாவது 34,900 பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா அது சைட்வேஸ் டு அப் ட்ரெண்டாக மாறும். ஸோ இந்த ரெண்டு ரேஞ்சஸை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணணும். அப்போது இது எதனால் இதை நம்ம கொடுக்குறோன்னா ரெண்டு விஷயம். நீங்கள் இதை பேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட அனாலிசிஸ் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ஒரு பேஸாக இருக்கும், ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுக்கு அல்லது தவிர்க்கிறதுக்கு ஒரு பேஸ் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ அதுக்காக தான் இந்த நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வியூஸ் அப்படிங்கிறது கொடுக்குறேன். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பை அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. ஃபாலோ த டைரக்ஷன்ஸ், அதாவது ரெண்டு விதமாக பண்ணலாம். டார்கெட் ஃபஸ்ட் டார்கெட் புக் வந்துருச்சு. ஸோ இப்போ நீங்கள் உங்களோட காஸ்ட்டை உங்களோட ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணலாம். ஸோ அடுத்தடுத்த டார்கெட்டுக்கு உங்களுக்கு வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறது வியூ. ஸோ ரைட், ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் மார்னிங் மீட்டிங்.